இன்னைக்கு பாடும் பணியே பணி, அது நம்ம தலைப்பு. நான் மத்த இடத்துல எல்லாம் நான் தலைப்பு கொடுப்பேன். சிவகாசியில நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் பேசுறேன். ஏன்னா இத பேசு அதை பேசு, ஒரு தரம் கந்தர் அலங்காரம் பேசுன்னு நாங்க பேசினேன். இப்ப கேட்டேன் கந்தர் அனுபூதி பேசுங்கள். அம்மா கந்தர் அனுபூதி 51 பாட்டு இல்ல, 51 பாட்டையும் பேசிவிடுங்க. ஆக அந்த ஞான வேள்வி இப்பொழுது தொடங்க போகிறது. மொத்தம் கந்தர் அனுபூதி எத்தனை பாட்டுன்னு தெரியுமா? 51 பாட்டு. சமஸ்கிருதத்துல அந்த காலத்திலே ஒலி எழுத்துக்கள் 51. அகர முதலென உரைசை 51 திருப்புகள், 51 அட்சரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சொக்கலிங்க பெருமான் சன்னதியில சொக்கலிங்க பெருமானுக்கு இடது பக்கத்துல மகாலட்சுமிய ஒட்டி 51 சிவலிங்கம் இருக்கும். மேல போர்டு என்ன தெரியுமா போட்டிருப்பாங்க? அக்ஷரலிங்கம். 51 அக்ஷரத்துக்கு 51 சிவலிங்கம். அக்கரங்களில் நான் அகரமாகிறேன். 51 அக்ஷரம், அதுக்கு அக்ஷரலிங்கம். 51ங்கிறது மந்திரம். என்ன மந்திரம்னு அடுத்தாப்புல சொல்றேன். ராமலிங்க வள்ளல் பெருமான் 1823 பிறந்தார். 1874 மறைந்தார். 23க்கும் 74க்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம்? 51 வருஷம். திருவாசகம் நடந்து வந்தால் வள்ளலார் மாதிரி இருக்கும். திருவாசகம் எத்தனை தலைப்பு? அதுவும் 51 தலைப்பு. கந்தர் அனுபூதி எத்தனை பாட்டு? 51 பாட்டு. கந்தர் அனுபூதிக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? மாத்திருக்கா புஷ்ப மாலை. நம்ம பாட்டு ஞாபகம் வருதா? ஆசை கூர் பக்தனின் மனோபத்மமான பூ வைத்து நடுவேயார் அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசிகா நிற்ப வாசலோர் புக்தி அடிபாட மாத்திருக்கா புஷ்ப மாலை போல பாட பாதத்தில் அணிவேனோ முருகா. நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அருணகிரியார் ஆசைப்பட்டாராம். இப்ப நம்ம எல்லாம் பரவாயில்ல. அருணகிரியாரே ஆசைப்பட்டாருன்னா நம்ம எல்லாம் பரவாயில்ல, ஆசைப்பட்டாரு. ஆமா, எதுக்கு ஆசைப்பட்டாரு? 4 வீடு கட்டுறதுக்கா, இல்ல கல்யாணம் கட்டிக்கிறதுக்கா, பிள்ளை குட்டி பெறதுக்கா, புகழ், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்கு ஆசைப்பட்டாரு தெரியுமா? தாமரை மாதிரி என் மனச வைக்கணும், அதுல அன்புங்கிற நூலை போடணும், அதுல என் நாக்கில அதை சித்திரமா கட்டணும், அது ஞான வாசம் வீசணும், பெரிய மனுஷங்கள் எல்லாம் அதை பாராட்டணும். இப்படி மாத்திருக்கா புஷ்ப மாலை கட்டி உன் திருவடியில் வைக்கணும். மாத்திருக்கா புஷ்பம்னா சமஸ்கிருதத்துல சமஸ்கிருத ஒலி எழுத்துன்னு அர்த்தம். சமஸ்கிருத ஒலி எழுத்து 51. அதனாலே அதுக்கு மாத்திருக்கா புஷ்ப மாலை அப்படின்னு பேர். தமிழ்ல 9 பாட்டுக்களை சேர்த்தா நவமணி மாலைன்னு சொல்லுவாங்க. மீனாட்சி பஞ்சரத்தனம் 5 பாட்டு பாடினா பஞ்சரத்தனம் வாங்க. நாகரத்தனம் இல்ல, பஞ்சரத்தனம். பஞ்சரத்தனம் வாங்க 5 பாட்டு பாடினா. அது மாதிரி மாத்திருக்கா புஷ்ப மாலைன்னா 51 எழுத்து. 51 எழுத்துக்கு அடையாளமாக நான் 51 பாடல்களை பாடி எம்பெருமான் திருவடியில் அணிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அருணகிரியார். அந்த ஆசையை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுத்தார். நம்ம இப்பத்தான் கந்தர் அனுபூதி கொள்ள போறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் திருவண்ணாமலைக்கு போகலாமா? நீங்க என்ன ஆகஸ்ட் மாதம் போயிட்டு திரும்பிடுவீங்கல்ல? இப்ப திருவண்ணாமலைக்கு எல்லாரும் போறோம். திருவண்ணாமலைக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு முன்னால ஒரு சின்ன ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு மலை மேல அற்புதமான சிவன் கோயில். அந்த ஊருக்கு பேர் தெரியுமா? அரை அணி நல்லூர். அரை அணி நல்லூர். இப்ப போய் பாத்தீங்கன்னா அந்த ஊர் இருக்காது. அரகண்ட நல்லூர்னு பேரை மாத்தி விட்டாங்க, நிறைய மாத்தி விட்டாங்க. திருவண்ணாமலையில வேர்ப்பு கோபுரத்தை பேய் கோபுரம்னு மாத்தி விட்டாங்க. எனக்கு ஆச்சரியம், பேய் எங்கடா கோபுரத்துக்குள்ள வந்துச்சு? நான் அந்த பக்கம் போனேன். ஐயோ போகாதீங்க, பேய் பிடிச்சுக்கிறோம். நான் போனா நம்மள எந்த பேயும் பிடிக்காது, ஓடி போயிரும். போய் பார்த்தேன், இன்னும் பேய் பிடிக்கல. ஒருத்தரை கேட்டேன், என்னங்க பேய் கோபுரம்ங்கிறா? ஐயா, அந்த அநியாயத்தை ஏன் கேட்கிறீங்க? அது பேய் கோபுரம் அல்ல, மேற்கு கோபுரம், வெஸ்டர்ன் டவர். மேற்கு கோபுரம், மேற்கோபுரம், மெய்கோபுரம், பேய் கோபுரம்னு ஆக்கிவிட்டாங்க. அது மாதிரி அரையணி நல்லூர் இப்போ அரகண்ட நல்லூரா நிக்குது. அரையணி நல்லூர்ல திருஞான சம்பந்த பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு திரும்பி பார்க்கிற தூரத்துல திருவண்ணாமலை. இப்போ உள்ள கோபுரம் எல்லாம் அப்ப கிடையாது, சின்ன கோயில்.
அம்பாளுக்கு சுவாமிக்கு ஒரே சன்னதி. அம்பாள் சன்னதி ரொம்ப நாளைக்கு பின்னால நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கட்டினார்கள். அது வரைக்கும் சிவன் சன்னதிகளை தான் அம்பாளும் கூடவே இருந்தா. அந்த காலம் சின்ன சன்னதி. திருஞான சம்பந்தர் பார்க்கிறார், அது என்ன அங்க ஒரு மலை தெரியுது. எல்லாரும் சொன்னாங்க அது திருவண்ணாமலை. அப்படியா, நான் போய் பார்க்கணுமே. சின்ன குழந்தை, வயசு 10 12, கூட பல பேர் நிக்கிறாங்க. காட்டு பாதை, சாமி எப்படி போறது? இல்ல நான் போகணும், வழிகாட்டணுமே, யாராவது ஆள் போதுமே. ஞான சம்பந்தருக்கு யாரை வழிகாட்ட முடியும்? ஒரு பூ படல பையன் இது மாதிரி பூ வச்சுக்கிட்டு நிக்கிறான். பக்கத்துல வந்தான், நான் வழிகாட்டுறேன் வாங்க. ஞான சம்பந்தருக்கு வழிகாட்ட ஒரு சின்ன பையன், ஒரு 12 13 வயசு, சிறன்னு அழகா இருக்கிறான், கூட்டிட்டு போறான். இவரு பாடிக்கிட்டே போறாரு, அதன் கேட்டு ஆடிக்கிட்டே போறான். திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. நேர கையை காமிச்சான். இவருதான் அந்த காலத்துல கையை காமிச்சார். வீருடைய பிரமாபுரம் மேறிய பெருமான் இவன் அன்றே. இவருக்கே அந்த பையன் கையிறான். எப்படி இருக்கு? திருநெல்வேலிக்கு அல்வா கொடுத்த மாதிரி அப்படித்தானே இவருக்கே பையன் கையை காட்டுறான். அந்த ஆளுக்கு கோவில். இவர் பார்த்தாரா, சந்தோஷமா இருக்கா. சாமி பேர் என்ன? அண்ணாமலையா. அம்பாள் பேர் என்ன? உண்ணாமலை தாயார். ஆகா, உண்ணாமலை உமையாரோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மலரை முழவதியும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவன மருமே விழவார்கனி வடகூறிய கடல் வண்ணனும் வேற கிளகாமரை மதமேதுரை கேடில் புகழோனும் அடவாவனம் அடலாகிய அடல்ன நெருப்பு அளவாவனம் அடலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முருவல் உமை தலைவன் அடி சரணே. பாடுறாரா? இந்த பக்கத்துல பையன் கேட்டானா, பாட்டை முடிச்சாரா, திரும்பினாரா, பையன் மறைச்சிட்டேன். எல்லாருக்கும் போச்சு வச்சு. ஞான சம்பந்தருக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி உலகத்திலேயே அண்ணாமலையாருக்கு மட்டும்தான் உண்டு. அண்ணாமலையார் வழிகாட்டும் அந்த திருவண்ணாமலை, அந்த ஞான சம்பந்தர். இது நடந்தது 7ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட 640 645 ஒரு உத்தேச கணக்கு. 640 45 பின்னால 15ஆம் நூற்றாண்டு நம்ம அருணகிரிநாதர் வாழ்க்கையில அடிபட்டு மேலே இருந்து விழுந்து எம்பெருமான் நாக்கில சரவணபவன் எழுதி பல ஊர்களுக்கு போய் பாடி, எல்லா ஊருக்கும் போய், வயலூருக்கு போய், ஆறுபட வீட்டிற்கும் போயிட்டு கடைசியா திருவண்ணாமலைக்கு திரும்ப வந்துட்டார். அருணகிரியார் இலங்கைக்கெல்லாம் போயிருக்க இருந்த வாக்கிற வடநாட்டுல உள்ள பல கஷேத்திரங்களை பாடி இருக்கிறார். மொத்தம் பாடின பாட்டு 16,000 பாட்டு. 16,000 திருப்புகழ் அமுதம். மொத்தம் 16,000 பாட்டு. அவருக்கு ஒரு ஆசை, ஞானசம்பந்தர் மாதிரி பாடணும். ஞானசம்பந்தர் எத்தனை பாட்டு பாடினார்? 16,000 பாட்டு. பூமி அதனில் பிரபுவான புகழில் தகர் போல அமிர்தகவி தொலைவாழ அடிமைதானே கருவாயே. அது மாதிரி பாடினார். கிடைச்சது 1300 சொச்சன. மற்ற பாட்டெல்லாம் போயிடுச்சு. அருணகிரிநாதர் அந்த ஊருக்கு வந்துட்டார். அங்கு பிரபலதேவ மகாராஜான்னு ஒரு ராஜா இருக்கிறான். அவன் இவருக்கு வரவேற்பு கொடுத்தான். நம்ம நாட்டுல ஒரு ஆமை இருக்கு, பொல்லாத ஆமை. அந்த ஆமை புகுந்தா அந்த வீடு உருப்படாது. எந்த ஆமை தெரியுமா? பொறாமை. வரக்கூடாது, பொல்லாத ஆமை அப்படிங்கிற மாதிரி. ஆபத்து ஆபத்து அநியாயம். கண்டு பற்று பொறாமப்படக்கூடாது. அடுத்தவனோட போட்டி போடலாம், பொறாமப்படக்கூடாது. அழுக்காறுன்னு பேரு. திருவள்ளுவர் ரொம்ப இனிமையா பேசுறவரு பொறாமைய பாவின்னு திட்டுறார். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீகுடி குய்த்து விடும். அழுக்காறுங்கிறது பாவிங்கிறார். அங்கே சம்பந்தாண்டான்னு ஒருத்தன், அவன் காளி உபாசகன். அவனுக்கு பொறாமை வந்துருச்சு. அது என்ன, இவ்வளவு காலத்துக்கு நான் தான் இங்கே இருந்தேன், இந்த ஆளு யாரோ அருணகிரியாராம், இங்கே பிறந்தவரா, முருகாங்கிறார், கூடாது. இவர் ஒரு வழி பண்ணிக்கிறார். ராஜாட்ட போனான் மகாராஜா, நான் காளியை வரவழைக்கிறேன், இவரை முருகனை வரவழைக்க சொல்லுங்கள். இவர் ராஜா பார்த்தான், பரவாயில்ல, இந்த 2 பேர் சண்டையில நம்ம ஓசியில 2 பேரையும் பார்த்துட்டு போயிடலாம். முருகனையும் பார்க்கலாம், காளி மாதாவையும் பார்க்கலாம். அருணகிரியார கூப்பிட்டான். அருணகிரியார் வந்தார். நீங்க முருகனை வரவழைக்க முடியுமா? முருகன் நினைத்தால் வருவான்.
என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் நான் யாருன்னு கேட்டார்ல. சொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் தரிக்கவும் என்னால் நினைக்கவும் இங்கு நான் யார்? அவன் நினைச்சா வருவான். சரி, ஏற்பாடு பண்ணு. கீழ கோபுரம் 11 நிலை. திருவண்ணாமலை கோபுரம் 11 கட்டணம், 11 மாடி, 11 நிலை. மீனாட்சி கோவில் கோபுரம் கூட 9 நிலை தான். திருவண்ணாமலை 11. எல்லாம் அதுக்கு முன்னால வந்து உட்கார்ந்துட்டாங்க. சம்பந்தாண்டா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சு. மந்திரம் சொன்னா காணி வரணும். புரட்டான் குரு பெருமான் போய் மடியில் உட்கார்ந்துட்டாரு. மா போகாதே, மந்திரம் சொன்னா நான் போகணும்ப்பா. இவன் போகாமக்காரன், போகாதே. இல்லப்பா, மந்திரத்துக்கு நான் கட்டுப்பட்டேன், போகணும். அப்ப ஒண்ணு செய். என்ன? அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு வந்து. ஆமா, கடவுள் நினைச்சாக்க நம்மளால கடவுளை பார்க்க முடியும். கடவுள் நினைக்கலன்னா எதிர்த்தாப்புல நின்னா கூட நம்மளால பார்க்க முடியாது. திருஞான சம்பந்தருக்கு கால் கொடுத்தாள்ல அம்மா, அப்பா பக்கத்துல நின்னார்ல, அது திருஞான சம்பந்தருடைய அப்பாவுக்கு தெரியல. இங்க 2 பேரும் நிக்கிறாங்க, ஆனா அவருக்கு தெரியல. யாரா பால் கொடுத்தது? இவர் என்ன சொல்றாரு? இவன் என்றே பீருடைய பிரமாபுரம் மேலிய பெம்மான் அவன் என்றே இல்ல, இவன் நிக்கிறானே, இவன் தான். எனக்கு தெரியலையே. கடவுள் காட்டினால் தான் காணணும், காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காதே. அதனால காளி மாதா காட்சி கொடுத்தாள். சம்பந்தாண்டானுக்கு தெரிஞ்சது, ராஜாவுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல. எல்லாம் தவிக்கிறாங்க. இதோ காளி, அதோ காளி, ஒன்றும் புரியல. தடுமாறுறாங்க. காளி மாதா தன்னை மறைத்து கொண்டு விட்டார். சம்பந்தாண்டானுக்கு மட்டும் காட்சி. கோபம் வந்துருச்சு ராஜாவுக்கு. அருணகிரியார கூப்பிட்டார். நீங்க பாடி முருகனை வர சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச பாட்டு. அதரசேடனாட அகிலமேரு மீதாட அபினா பாடித்தானாட அவனோடு வீசிவாடாடு விடையிலேறுவாராட அருகு பூத வேடாடும் அவையாட. முருகன் ஆடணும்னா இவ்வளவு பேர் ஆடணும். மெயின் சுவிட்ச தட்டுனா அத்தனை லைட்டு எரியணும். அப்பதான் அது மெயின் சுவிட்சு. முருகன் ஆட ஆரம்பிச்சா மயில் ஆடும். மயில் ஆடுனா இத்தனை பேர் ஆடுவாங்க. பூமியை தாங்குற ஆதிசேஷன் ஆடுவான். மேருமலை ஆடும். காளி மாதா ஆடுவா. காளி ஆடுனா சிவபெருமான் ஆடாம இருக்க முடியாது. சிவபெருமான் ஆடுவார். சரஸ்வதி ஆடுவா. ஆட்டோமேட்டிக்கா பெருமாடிடுவாரு. மகாலட்சுமி ஆடுவா. திருமால் தன்னால ஆடுவார். எல்லாம் ஆடுது. மயில் ஆடுது. மதுரபாணி தானாட மலரி வேதநாதாட மதுவானிலோராட மதியாட மனசமாமியாராட. முருகனுக்கு மாமியார் யாரு? மகாலட்சுமி. நெடிய மாமனாராட. நெடிய மாமனார் யாரு? உலகளந்த பெருமாள். மதுரபாணி தானாட மலரி வேதநாதாட மதுவானிலோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மகிழ்வாடி நீயாடி வரவேணும். கூப்பிட்டா முருகன் வருவானா மாட்டானா? ஓடி வந்து நிற்பான். காத்து கிடக்கிறான். எவன்டா கூப்பிடுவான்னு. நம்ம அவனை தவிர எவனையோ கூப்பிட்டு உட்கார்ந்து காட்சி நினைச்சு. கம்பத்திழையார் எல்லாரும் பார்த்தாங்க, கும்பிட்டாங்க. சேஷாத்ரி சுவாமிகள் என்ற மகான் கம்பத்திழையனார் கோயில் வாசப்படுகிறன ரொம்ப காலம் உட்கார்ந்து இருந்தார். திருவண்ணாமலையில ஞானிகள் சித்தர்கள் வழிபட்டார். சம்பந்தாண்டானுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா இப்படி செய்ய போக நம்ம பேர் மேற்கொண்டதை எடுத்து போச்சு. ராஜாவுக்கு கண்ணு தெரியும், என்னன்னு புரியல. என்ன செய்யலாம்? சம்பந்தாண்டான் பார்த்தேன். இப்போ ஒரு போடு போட்டு பார்ப்போம். பாரிஜாத பூ வந்தால் கண் சரியாகும். பாரிஜாத பூவா? அது தேவலோகத்துக்கு எல்லாம் போகணும். அருணகிரியார் அனுப்புங்க. அவர் கூப்பிட்டா முருகனே வர்றாரு. அப்புறம் என்ன? அருணகிரியார கூப்பிட்டாங்க. புரிஞ்சு வச்சு கிளியா மாறினாரு. அங்க ஒரு கிளி செத்து கிடந்தது. கோபுரத்தை உச்சந்தர வழியா உயிர அதுக்குள்ள விட்டார். கிளி பறந்தது. அருணகிரி உடம்பு விழுந்துருச்சு. கிளி பறந்து போனது. பாரிஜாத பூவை பார்த்தது, கொண்டு வந்தது. பாரிஜாத காற்று பட்ட உடனே திருவண்ணாமலையில யாருக்கெல்லாம் கண்ணு தெரியலையோ எல்லாருக்கும் கண்ணு தெரிஞ்சது. நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி உள்ளுக்கும் அங்கே கொசியவான் தொண்டுரையில் நல்லார் ஒருவன்
உடனே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. எல்லாருக்கும் கண்டு வந்துருச்சு. அருணகிரியார் கிளி ஓடி போய் பார்த்தது, உடம்ப மாத்தணும், அருணகிரி உடம்ப சம்பந்தாண்டாம் எரித்து. இப்போ கிளியாத்தான் இருக்கணும். கடவுளே கிளியாக்கிட்டியே. நேரம் பறந்து போய் முருகன் தோல்ல உட்கார்ந்தாலும், வலது தோல். முருகன் பெருமான் பக்கத்துல உட்கார்ந்த இப்படி கேட்கிறார். ஆமா, கிளிக்கு தானே பேச தெரியுமா? யாரும் சொன்னதைத்தான் சொல்லுவான். என்னமா சொன்னாதானே சொல்லணும். அதுவாவா புராணம் படிக்க? நீ சொன்னா அது திருப்பி சொல்லணும். கசாப்பு கடைக்காரன் வீட்டுல வளர்ற கிளி கேட்டு தூத்துங்க. சிவனடியார் வீட்டுல வளர்ற கிளி ஓம் நமசிவாய சிவாய நமங்க சொன்னதைத்தானே சொல்றது. கிளிக்குள்ள காதுல உட்கார்ந்து யார் பக்கத்துல? முருகன் தோல்ல உட்கார்ந்துதா? அப்படி கேட்டுதா? முருகன் சொன்னானா அதை திருப்பி சொன்னது. அதுதான் கந்தர் அனுபூதி.